ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபியாக சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சூப்பர் மாய்ஸ்டாக கேக் பண்ணோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி சூப்பர் ஈஸியாக செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம ப்ரௌனி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இன்னொரு கிளாஸ் பவுலில் நான் வந்துட்டு சாக்லேட்டை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு யூஸ் பண்ண சாக்லேட் பார்த்தீங்கன்னா கேட்பெரியில் 70% டார்க் சாக்லேட். ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கம்மியாக கொக்கோ பவுடர் இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம எடுக்கிற சாக்லேட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரௌனி கிடைக்க போகுது. அதாவது ப்ரௌனியோட கலர் வந்துட்டு நம்மளுக்கு டார்க்காக இல்லை லைட்டாக கிடைக்கும். இங்கே வந்துட்டு நான் 70% டார்க் சாக்லேட் எடுத்தனால நம்மளுக்கு வந்துட்டு ப்ரௌனி நல்லா டார்க்காக தான் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு 50% இல்லை அதுக்கு கம்மியாக கூட நம்ம சாக்லேட் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் மெல்ட் ஆகிட்டே வருது. சூடு ஏற ஏற நம்மளுக்கு வந்துட்டு சாக்லேட் மெல்ட் ஆகிடும். இது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டோடு செஞ்சோன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு சக்ஸஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டோட டைம் எடுத்து செய்யுங்க. ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது இது மெல்ட் ஆன பிறகு நம்ம வந்துட்டு பட்டர் சேர்க்க போகிறோம். இப்போது இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு அன்சால்ட்டட் பட்டர் நான் சேர்க்க போகிறேன். நான் வந்துட்டு 100 grams பட்டர் எடுத்திருக்கேன். அதை 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சாக்லேட் சிரப் பார்த்திங்கன்னா சூடாகவே இருக்குது. அதனால பட்டர் ரொம்ப சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம சாக்லேட் சிரப் பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக இருக்குது. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண சாக்லேட் சிரப் கம்ப்ளீட்டாக ஆறணும். அதனால இது சைடில் இருக்கட்டும். அடுத்தது நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பவுடர் சுகர் 1/2 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1/2 கப் அளவு தயிர், ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவு மைதா, அப்புறம் 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், இது வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சீவ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வந்துட்டு கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி விஸ்க் இல்லாட்டி வேறு ஏதாவது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா சிரப்பு நல்லாவே ஆறி இருக்கு. இப்போ அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி கேக் பண்ணும்போது, அதாவது இந்த மாதிரி கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். கேக்கோட டெக்ஸ்சர் நல்லா வரத்துக்காக. இப்போ பாருங்கள், பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ இது சைடில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பேக் பண்ண போகிற ட்ரேயை க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு பட்டர் இல்லாட்டி நெய் தடவிக்கலாம். தடவினதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இருந்தால் அதையும் மேலே வச்சுட்டு திரும்பவும் க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ வந்துட்டு கேக் வந்துட்டு ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் ஊற்றிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியில் வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் வச்சுட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு கடை ப்ரௌனி மாதிரியே இருக்கும். இப்போ வாங்க இதை பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங்க்கு நான் வந்துட்டு அவன் எடுக்கலை, கடாய் யூஸ் பண்ண போகிறேன். அதில் மண் ஆட் பண்ணிவிட்டு 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ட்ரேயை இதில் வச்சுட்டு 35 to 40 minutes நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பேக் பண்ணணும். இது ரெடி ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 40 minutes ஆச்சு. நம்ம கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக இந்த மாதிரி டூத் பிக் எடுத்து நம்ம வந்துட்டு உள்ளே குத்தி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். கிளியராக வந்திருக்கு.
ஸோ நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ப்ரௌனி சூப்பராக ரெடியாக இருக்குது. எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு கட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரௌனி சூப்பராக ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் வச்சனால ரொம்ப ஈஸியாகவே வெளியில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ப்ரௌனியோட டெக்ஸ்சர் பாருங்கள், அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரௌனி வந்துட்டு நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணது. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ண ப்ரௌனி வந்துட்டு சொதப்பலாயிருச்சு. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம செஞ்ச ப்ரௌனி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஒரு கமெண்ட் எழுதி விடுங்க. இதே மாதிரி வேறு வீடியோவில் நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். டேக் கேர்.